ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு படியும் வாய்ப்பும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்ட்ஸ் அண்ட் ப்ரியாம்பிள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேசிக்ஸ் அப்புறம் ஷெட்யூல்ஸ் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கோட ஒரு ரீகேப்பு. டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் செட்டப் அண்டர் பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தலைமையில் தான் வந்து இந்த இந்திய வரைவு குழு வந்து அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட டேட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் த கான்ஸ்டியூஷன் அடாப்டட் ஆன் பார்த்தீங்கன்னா November 26, 1949 அண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா January 26, 1950. ஸோ January 26, 1950ன்றது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேஸ்லாம் கொஞ்சம் திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மறக்காது. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல்ஸ் மொத்தத்தில் இருந்தது ஒரிஜினலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, இப்போது 12. அப்புறம் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி 22, இப்போது 25. அப்புறம் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 395 இருந்தது, இப்போது 448 இருக்குது. பார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரிஜினலி 22 இருந்தது, அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 25 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் பார்ட்டாக பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது இங்கே கொடுத்துருக்கிறது பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன் இன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்லேஷன் இன் தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நம்ம வீடியோஸில் சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்க்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்ட்ஸுக்கும் என்னென்ன ஆர்டிகல் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதை ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், பார்ட் நம்பர், அதுக்கப்புறம் அது எதை பற்றி சொல்லுது. ஸோ இது 2 டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ இந்தியாவோட பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ட் 2 அப்படின்னா பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எப்படி குடியுரிமை வாங்குறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் அரசுக்கு நெறிக்காட்டும் வழிமுறைகள். ஸோ அரசுக்கு வழிகாட்டுற நெறிமுறைகள் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4A, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட ஆர்டிக்கல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிக்கல் 51A. இந்த 5 பார்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 5, அது வந்து இதை பற்றி சொல்லுது அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசை பற்றி சொல்லுது. பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லுது. அண்ட் பார்ட் 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னா பி பிரிவு மாநிலங்கள் தொடர்பானது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். பார்ட் 8 பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சொல்லுது. பார்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்ஸ் பற்றி சொல்லுது. பார்ட் 9A அப்படின்றது வந்து முனிசிபாலிட்டிஸ், அதாவது நகராட்சிகளை பற்றி சொல்லுது. பார்ட் 9B அது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு அமைப்புகளை பற்றி பேசுறது தான் வந்து பார்ட் 9B. அண்ட் பார்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ், பார்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா த ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், பழங்குடியினர் பகுதிகளை பற்றி பேசுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 10. இதில் வந்து நீங்கள் பார்ட் 9 அதுக்கப்புறம் பார்ட் 9A, ஸோ இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய பார்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் 11. பார்ட் 11 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடைப்பட்ட உறவுகளை பற்றி பேசுது. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ட் 12. பார்ட் 12 அது வந்து ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் சூட்ஸ், அதாவது மத்திய மாநில அரசுக்கு இடையே நிதி, சொத்து, ஒப்பந்த வழக்கு அதை பற்றிலாம் பேசுகிறது தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 12. 13 பார்த்தீங்கன்னா ட்ரேட், காமர்ஸ், இன்டர்கோர்ஸ் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய மாநிலங்களுக்கு இடையான வாணிபம் பற்றி இந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 14 வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அண்டர் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ், மத்திய மாநில அரசுகளுக்கு உள்ள இந்திய ஆட்சி பணிகள் தேர்வாணையம் பற்றி சொல்கிறாங்க. பார்ட் 14A பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. பார்ட் 15 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 15. பார்ட் 15 தான் வந்து எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுது. நெக்ஸ்ட்டு பார்ட் 16. ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ், இடஒதுக்கீடு, அப்புறம் ஓபிசி, எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 16ல் கொடுத்துருக்காங்க. பார்ட் 17ல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ், இந்தியாவோட ஆட்சி மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சரி இந்தியாவின் ஆட்சி மொழிகள் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட ஆட்சி மொழிகள் பார்த்தீங்கன்னா 22. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர நிலை பிரகடனம் பற்றியான ப்ரொவிஷன்ஸ்லாம் இதில் இருக்க தான் பார்ட் 18ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட் 19 பார்த்தீங்கன்னா இதர மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பார்ட் 20ல் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்படி வந்து மாற்றலாம், சட்ட திருத்தம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 21 டெம்பரரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அதை பற்றி
பார்ட் 21ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 22 இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பில்ஸ். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கூடிய பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்த 25 பார்ட்ஸில் நம்ம வந்து 10 பார்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பார்ட் 1லேருந்து 4A வரைக்கும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்ட் 9, அப்புறம் 9A, அதுக்கப்புறம் வந்து பார்ட் 15, அதுக்கப்புறம் பார்ட் 18, அதுக்கப்புறம் பார்ட் 20. ஸோ இந்த 10 பார்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த பார்ட்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து 1 பை 1 கிளாஸில் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாம்பல். பிரியாம்பல் அப்படின்னா தமிழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. ஸோ எப்படி புக்குக்கு இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும், நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கும் முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸில் இந்த புக்கில் என்ன கண்டென்ட்லாம் இருக்கும், எதை பற்றி இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த நம்ம கான்ஸ்டிடியூஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரு கான்செப்ட் தான் பார்த்தா முகவுரை. இன்ஸ்பயர்டு ஃப்ரம் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அமெரிக்காவோட அரசமைப்பும் இந்த மாதிரி தான் முகவுரையோட தொடங்குது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி நம்மளோட பிரியாம்பிளை எடுத்திருக்கோம். முகவுரையை உருவாக்குவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த முகவுரைக்கான பேசிக், அதாவது முகவுரைக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பார். அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறைவேற்றிருப்பாரு. அதுதான் பின்னாடி என்னவா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பலா மாறி இருக்கு, முகவுரையா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகவுரை அரசியலமைப்பு சபையால் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. பிரியாம்பலோட டெக்ஸ்ட்டை 1 பை 1 பார்க்கலாம். ஸோ பிரியாம்பலில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ பிரியாம்பலோட ஸ்டார்டிங்கில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி தான் வந்து வி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனும் ஸ்டார்ட் ஆகும். யூஎஸோட கான்ஸ்டிடியூஷனும் இந்த மாதிரி வின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்வ்டு ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு எ சாவரின் socialist, secular, democratic and republic. So and to secure all its citizens. Next, justice, social, economical and political, liberty of thought, expression, belief, faith, worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constitution Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give to ourselves this Constitution. ஸோ இதில் வந்து ஒரு வார்த்தையை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நம்மளை தான் குறிக்குது. ஸோ நாம தான் நம்மளுக்கு ஏற்ற நம்மளுக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது தான் அங்கே வந்து வியோட மீனிங். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் தான் என்ன பண்ணியிருக்கோம், இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 5 வார்த்தைகளுக்கும் பின்னாடி ஒரு மீனிங் இருக்குது. இதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 4 கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்டிஸ் எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் 1970லேருந்து எடுத்தோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எங்கேருந்து எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா 1789லேருந்து 1799 வரைக்கும் நடந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி டீப் மீனிங்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் இது இந்த வார்த்தையோட ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த வார்த்தையோட பேசிக் மீனிங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்நந்த பாரதி கேஸ் ஆஃப் 1973. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அரசியல் அமைப்பில் இந்த பிரியாம்பிள் ஒரு பார்ட்டா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்தது. அந்த கொஷின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாம்பிளும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதே கேஸில் தான் இன்னொரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அடிப்படையாக அமையுது. ஓகேங்களா? ஸோ அந்த அடிப்படையாக அமைகிற ஒரு சில விஷயங்களை யாராலையுமே எப்பயுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். ரெஃபரன்ஸ்க்காக பிரியாம்பிளோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த 5 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது ஒரு மீனிங்கும் இப்போ 1 பை 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக் மை ஓன் டெசிஷன், அதாவது என்னோட முடிவுகளை நான் தான் எடுப்பேன். ஸோ இந்தியான்றது ஒரு நேஷன் அப்படின்றதுனால அந்த நேஷன் அவங்களுக்கான முடிவை அவங்க தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கீழே இருக்கும் போது நம்மளுக்கான டெசிஷன் யார் எடுத்தாங்க? பிரிட்டிஷ் க்ரௌன் எடுத்தாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஒன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட டெசிஷன்ஸ் யார் தான் எடுப்போம்? நம்மளுடைய
ஸோ நம்மளோட டெசிஷன்ஸை நாம தான் எடுப்போம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான மீனிங், இந்த சாவரின்கான மீனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், சமநல சமுதாயம் அப்படின்றது தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள், மக்களோட நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர். செக்யூலர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதசார்பற்ற, எந்த ஒரு மதத்துக்கும் பயாஸ்ட், எந்த ஒரு மதத்தையும் சாராத ஒரு அரசா இருக்கணும். அதாவது எல்லா ரிலிஜியன்ஸுக்கும், எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், மக்களாட்சி, ரூல் பை பீப்புள், மக்களுக்காக, ஸோ மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி தான் வந்து மக்களாட்சி. நெக்ஸ்ட் வந்து ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட். இங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் மூலயமா. ஓகேங்களா? இதுவே யூகேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரிடிட்ரியா வருவாங்க. அதாவது ஸோ யூகேல ஹெரிடிட்ரி. ஸோ பரம்பரை பரம்பரையாக ஒரே ஃபேமிலியிலேருந்து வருவாங்க. ஸோ அதான் வந்து ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து ரிப்பப்ளிக், யூகே வந்து நாட் அ ரிப்பப்ளிக். அதை ஞாபகம் வச்சுக்கணும். 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல 3 நியூ 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தை தான் வந்து நம்ம பிரியாம்பல்ல ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ. ஸோ சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை 42nd அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 1976ல ஆட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நான் ஜஸ்டிஃபியபிள் அண்ட் நான் என்ஃபோர்சியபிள். இந்த பாயிண்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி பிரியாம்பல் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பிரியாம்பல் பற்றி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பலை வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ஏ பல்கிவாலா அப்படின்றவர் இந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு இந்த பிரியாம்பல் தான் ஒரு ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து ஆரோஸ்கோப் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யார் சொன்னாங்க பார்த்தா கேஎம் முனுஷி. இதெல்லாம் தான் பேசிக் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிரியாம்பல். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் போயிடலாம். ப்ராக்டிஸ் கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின், அக்கார்டிங் டு த பிரியாம்பல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியா இஸ் அ, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சரி ஆப்ஷன் 3 சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இந்த 5 வார்த்தை இருக்கிறது தான் வந்து கரெக்டான. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தி பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷனில் நம்ம ஒரு 4 கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது ஆர்டராக கேட்குறாங்க, என்னென்ன ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. Next, which of the following words was inserted in the preamble by the Constitution in 42nd Amendment Act 1976? ஸோ இப்போ தான் பார்த்தோம் 42nd Amendment Actல என்னென்ன வார்த்தையை இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ. ஓகேங்களா? எஸ் அப்படின்றது சோஷியலிஸ்ட், சோஷியலிஸ்ட், செக்யூலர், இது இன்டெகிரிட்டி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்வியஸாக ஃபோர்த், சோஷியலிஸ்ட். நெக்ஸ்ட், which part of our constitution envisages a 3-tier system of panchayats? ஸோ பஞ்சாயத்து அப்படின்றது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் வரும்போது ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸாக இருக்குது. சம்டைம்ஸ் எக்ஸாமில் ஸ்பீடாக பண்ணும்போது தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த ரோமன் லெட்டரை நீங்கள் நம்ம நார்மல் நம்பர் சிஸ்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கங்க. ஸோ இது வந்து 9, இது வந்து 11, இது 12, இது 10. ஸோ இப்போ பாருங்கள் பஞ்சாயத்து அப்படின்றது இதில் இருக்குது, பார்ட் 9ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணி எழுதும் போது கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ்? அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அடிப்படை உரிமைகள் எந்த பார்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள் எந்த பார்ட்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மறுபடியும் இங்கே இந்த ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது, இது அகைன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது 6, இது 3, இது வந்து 5, இது 7. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஆப்ஷன் பி பார்ட் 3. ஸோ அடுத்த 2 ப்ராக்டிஸ் கொஷின் உங்களுக்காக கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி லீகல் நேச்சர் ஆஃப் தி பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்?
ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் என்ஃபோர்ஸபிள், இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள், இட் மே பி என்ஃபோர்ஸ்ட் இன் ஸ்பெஷல் சர்கம்ஸ்டன்சஸ், நன் ஆஃப் த அபவ். ஸோ எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ மூவ் தி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தட் வாஸ் லேட்டர் அடாப்டட் ஆஸ் தி பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதையும் ஒரு டைம் பார்த்துட்டு ஸோ இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.